1900s ஒரு 14 வயசு ஒரு சின்ன பையனை கோர்ட் ஜட்மெண்ட் மூலியமா சாகடிக்கிற அளவுக்கு ரேசிசம் அதிகமா இருந்திருக்கு. 1944 கொலம்பியால உள்ள சவுத் கேரலினா அப்படின்ற ஒரு பகுதியில 2 வெள்ளை இனத்தை சேர்ந்த சின்ன பொண்ணுங்க விளையாடிட்டு இருந்த டைம் யாரோ இவங்களை கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இதை பத்தி கேள்விப்பட்ட ஜார்ஜ் டின்னி ஜூனியர் அப்படின்ற ஒரு 14 வயசு ஒரு சின்ன பையன் இந்த கேஸுக்கு வாலண்டியர் பண்றதுக்காக போறான். அந்த ஊர் ஷெரீஃபும் இந்த பையனை கொலை நடந்த இடத்துக்கு கூட்டு போயிருந்திருக்காரு. ஒரு வழிபோக்கட்ட ஜார்ஜ் இந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்ததா சொல்லி இருந்திருக்கான். என்னதான் ஜார்ஜ் அந்த கொலையை பண்ணலனாலும் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி சீரியஸா இன்ட்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த ஷெரீஃபும் இந்த பையன் ஒண்ணுமே சொல்லனாலும் அந்த பையன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணிட்டான்னு சொல்லி இருந்திருக்காரு. இந்த ஃபேமிலிக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்தனால அந்த ஊரை விட்டு தப்பியோடி இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் இருந்திருக்காங்க. 1 மாசம் கழிச்சு அந்த பையனை திருப்பி ஒரு கோர்ட் ட்ரையலுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோர்ட்டுக்குள்ள எந்த ஒரு கருப்பின மக்களையுமே அந்த ஜட்ஜ் அன்னைக்கு அலோவ் பண்ணல. இந்த பையனுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்காகவும் யாரையுமே அலோவ் பண்ணல. அந்த கோர்ட் ஆளுக்குள்ள அன்னைக்கு பேசினது அந்த ஷெரீஃப் மட்டும்தான். இந்த ஷெரீஃபும் அந்த பையன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஜூரியில இருந்த எல்லா வெள்ளை இன மக்களும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல இந்த பையன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ஜட்ஜும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்திருக்காரு. இந்த கேஸ் எதிர்த்து நிறைய கருப்பின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர் அப்பீல்ஸும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இருந்த ஆலின் ஜான்சன் அப்படின்ற ஒரு கவர்னர் இதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஜூன் 16, 1944 அந்த பையனை ஒரு எலக்ட்ரிக் சேர்ல ஒரு புக்கு மேல உட்கார வச்சிருந்திருக்காங்க. 40 கிலோ இருந்த ஜார்ஜோட உடம்புல அந்த எலக்ட்ரிக் சேர்லோட ஸ்டாப்ஸ் கூட ஒழுங்கா மாட்டல. ஆனா அந்த நாள் அந்த பையனை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்காங்க. 20th செஞ்சுரியில யூஎஸ்லேயே இருக்கிறதுல யங்கஸ்டான எக்ஸிக்யூஷன் அன்னைக்கு நடந்துச்சு.